தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/9/2015 புதன்கிழமை அசுவதி நட்சத்திரம் மாலை 4:51 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமணத்திற்கு முகூர்த்தம் குறிப்பது எப்படி. சில பேர் எங்கள் வீட்டுக்கு வரவங்க சொல்லுவாங்க, 2 பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கா, பொருத்தம் பார்த்த பின்னாலே நல்ல நாளாக வாரிசுகள் உருவாக வேண்டும், வளர்ச்சி கூடுதலாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட நாளிலே முகூர்த்தம் குறித்து தாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வாழ்க்கையில் வருத்தமில்லாமல் இருக்கும் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். அப்படி பொருத்தம் பார்த்த பின்னாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தாலி கட்டுவதற்கு ஒரு நல்ல நேரம் பார்க்க வேண்டும். அந்த நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாள், நேரம், லக்னம், நட்சத்திரம், திதி சுபமாக இருக்க வேண்டும் முதலிலே. அடுத்து 2 அமாவாசை 2 பௌர்ணமி வருகின்ற மல மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதற்கு பிறகு சுப முகூர்த்தத்துக்குரிய சிறந்த லக்னங்கள் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு ஆகியவை. அதோடு மீனமும் கூட சேர்த்து கொள்ளலாம். சுப நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருகசீஷம், மகம், உத்திரம், உத்திரட்டாதி, உத்திராடம், ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், ரேவதி. இந்த நட்சத்திரங்களை முகூர்த்தத்திற்கு தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அக்கி நட்சத்திரம் என்று வந்தால் அதை தவிர்த்து விட வேண்டும். அதே போல் தம்பதியர்களுக்கு தாலி கட்டுகின்ற நாள் சந்திராஷ்டமமாக இருந்தால் அதையும் தவிர்த்து விட வேண்டும். பெண்ணின் மாதவிலக்கு நாட்களையும் நாம் சுப முகூர்த்தத்திலே சேர்த்து கொள்ளக்கூடாது. பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படும் நாளாக இருந்தால் அன்றைக்கு சுபமுகூர்த்தம் வைக்கக்கூடாது. பூர்வபட்சத்திலே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, தை, மாசி, பங்குனி ஆகியவை முகூர்த்தத்திற்கு உகந்ததாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, பெண்ணிற்கு இரட்டித்த வயதிலும் ஆணிற்கு ஒற்றைப்படை வயதிலும் முகூர்த்தம் நடத்த வேண்டும் என்றும் ஒரு சிலர் சொல்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வளர்பிறை காலமாக இருப்பது நல்லது. குரு பலம் பெற்றிருக்கும் நேரமாகவும் இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஏதோ செய்தால் சரி என்று சொல்லி தேய்பிரையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒரு நல்ல நாளை குறித்து தாருங்கள் என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் வளர்பிறை காலமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கருத்து. எனவே இது போன்ற நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து முகூர்த்தம் வைத்தால் அந்த முகூர்த்தத்தின் விளைவாக அந்த தம்பதியர்களுக்கு நல்ல வாரிசுகள் உருவாகும், வளர்ச்சி கூடும், இல்லறம் நல்லறமாக அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கப் போகின்றீர்கள். உங்கள் ராசிநாதனோடு குரு இணைந்திருக்கின்றார். 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு, அது மட்டுமல்ல 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. எனவே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். தந்தை வழியில் ஏற்பட்ட உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். புதனும் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். மாமன் மைத்துன வழியில் ஒரு மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. சேமிப்பு அதிகரிக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழும் நாள். உடல்நலத்திலே மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நீண்ட நாட்களாக பதவி உயர்வு வரவில்லையே, ஊதிய உயர்வு வரவில்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாள். அதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றன. சனி உங்கள் ராசியை பார்ப்பதனாலே உடல்நலத்திலே சிறிது அக்கறை தேவை. சிறு சிறு வலைகள், சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்றைக்கு கிழமை புதன் என்பதால் பெருமாளை வழிபட்டால் பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ராஜநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்திருப்பதனாலே புத சுக்கிர யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. அதன் விளைவாக பூமி வாங்கும் யோகம், நூதன பொருட்களின் சேர்க்கை, விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவும் செலவும் சமமாகும் நாள். வருமான பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படலாம். பணம் வந்த மன்னுமிடமே செலவாகிவிட்டதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். உடன்பிறப்புகளுக்காகவும் ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு. உடன் இருப்பவர்களுக்காகவும் ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு. அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். செவ்வாய் பலம் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறது. எனவே கூட பிறந்தவர்களால் மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறப் போகின்றது.
அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே ராகு சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே தாய் வழியில் ஏதேனும் தொந்தரவுகள் உருவாகலாம். மாமன் மைத்துனர் வழியில் நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுகின்ற நாள். நேசித்த ஒருவர் உங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யப் போகின்றார். உங்கள் ராசிநாதன் 10ல் இருப்பதால் பம்பரமாய் சுழன்று பணிபுரிவீர்கள். பாராட்டும் புகழும் கூடும். பயணத்தாலும் பலன் கிடைக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். தொழில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உடன்பிறப்புகள், குறிப்பாக விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. இடம்பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல நாளாக இந்த நாளையே கருதலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வதந்திகள் மூலம் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தான். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதிலே தடைகள் அதிகமாக இருக்கும். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடலாம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மாலை நேரத்தில் அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். துலாம் ராசி நேயர்களே, முன்னேற்றம் காண முன் யோசனை தேவைப்படும் நாள். முகஸ்துதிக்கு பயங்காமல் இருப்பதுதான் நல்லது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வரவு திருப்திகரமாகவே இருக்கும். அவரோடு விரையாதிபதி புதனும் இணைந்திருப்பதால் வந்தவுடனேயே செலவாகிவிடலாம். எனவே வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நல்ல ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்கி சேர்க்க முன்வருவது நல்லது. 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். எதையும் சொல்ல நினைத்தால் முன் யோசனையுடன் சொல்வது நல்லது. அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, பிரபலஸ்தர்கள் பின்னணியாக இருந்து செயல்படும் நாள். உங்களுடைய காரியங்களை எல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வந்து முடித்து கொடுக்கலாம். பெருமைக்குரிய சம்பவங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு. வீடு வாங்க, இடம் வாங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். தங்கம் வெள்ளி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குழந்தைகளின் சீர்வரிசைகளை வாங்கி சேர்க்க முன்வருவீர்கள். இல்லத்தினரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முன்வருவீர்கள். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட ஆதாயம் உண்டு. 10லே ராகு இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கும். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, சஞ்சலங்கள் அகல சாமி துணை தேவைப்படும் நாள். 8லே செவ்வாய் இருந்தால் இனம் புரியாத கவலை மேலோங்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். பயணங்களை அடிக்கடி மாற்றம் செய்வீர்கள். உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு பகையாக மாறலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். சூரிய பலம் குறைவாக இருப்பதால் அரசியல்வாதிகளால் அல்லல்கள் உண்டு. அரசு பொறுப்பில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். குருவின் பார்வை இருப்பதால் திருமண தடை அகலும் என்று சொன்னாலும் கூட நீங்கள் தீவிரமாக பேசி முடிப்பதுதான் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட. இன்றைக்கு விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது. வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் நாள். வீடு வாங்க முயற்சியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. 6ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. ஒன்று தனாதிபதி செவ்வாய், மற்றொன்று ராசிநாதன் குரு, மற்றொன்று சுகாதிபதி புதன், அதற்கு பின்னாலே 3, 8க்கு அதிபதியான சுக்கிரன். எனவே வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களெல்லாம் மேல் அதிகாரிகளை அனுசரித்துக் கொள்வது நல்லது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற மாலை நேரத்தில் ஒரு வழி பிறக்கும். திடீர் பயணங்களால் நீங்கள் திகைப்படையப் போகின்றீர்கள். ஜென்மக்கேது என்பதால் ஆன்மீகத்தால் லௌகிகத்தை சாதித்து கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.